project plan. Create a project plan. Third point, track and monitor. Track, track and monitor resource usage. Track and monitor resource usage. Track and monitor resource usage. Fourth point, use real-time data. Use real-time data. Use real-time data. Use real-time data. சரி ஓகேவா? allocate resources சொல்லிருக்காங்க. resources different type of allocate பண்ண சொல்லிருக்காங்க. இங்க auditing பண்ணும்போது ஓகேவா? plan பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் identify the risk ஏரியால எது ஃபர்ஸ்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி resources allocate பண்ணுங்க. எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்னு யோசிச்சுக்கோங்க. risk ஏரியால எதெல்லாம் risk ஏரியா auditing பண்ணும்போது expenses day book யூஸ் பண்றதால expenses income கரெக்ட்டா நம்ம கொண்டு வந்திருப்போம். வேற எது ரிஸ்கான ஏரியா உங்களுக்கு tax pay பண்றது ரிஸ்கான ஏரியா. சோ இதுக்கு ரிசோர்सेस கரெக்ட்டா allocate பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? say for example resources allocate பண்ணுங்கன்னா ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குதுங்கிறது நமக்கு tax தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சோ அதுக்கு எப்படி நீங்க கொண்டு வருவீங்க? ப்ராப்ளம் இல்லாம கொண்டு போகணும்னா என்ன ரிசோர்सेस allocate பண்ணுவீங்க? ரொட்டேஷன் பண்ண மாதிரி அப்ப இது ஒரு ஆன்சர். சரி இண்டிவிஜுவல் பாயிண்ட் கேட்டா ரொட்டேஷன் ஓகே. வேற எக்ஸஸா பர்சேஸ் பண்ண மாதிரி நம்ம செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் ப்ராப்பரா இ-ஃபைலிங் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஃபைலிங் அண்ட் இ-ஃபைல் கரெக்டா வந்துட்டே இருந்துச்சுன்னா டாக்ஸ் பே பண்றது ப்ராப்பரா நீங்க இ-ஃபைல் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் வந்து என்ன சொல்றது அப்பப்போ இ-ஃபைலிங் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா கொஞ்சம் கொஞ்சமா போறதுனால நமக்கு எந்த ரிஸ்க்கும் இருக்காது. இந்த மாதிரி ரிசோர்சஸ் allocate பண்ண சொல்றாங்க. செகண்ட் ஒன் create a project plan. create a project plan. ப்ராஜெக்ட் என்னது இந்த இடத்துல என்னது? auditing plan பண்ண சொல்றாங்க. create பண்ண சொல்றாங்க. புதுசா ஏதாவது create பண்ண சொல்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்க போறீங்க ஒரு கம்பெனிக்கு ஆடிட்டர் கீழ நீங்க போறீங்க ஒரு 5 மெம்பர்ஸ் போறீங்க. உங்களுக்கு இவ்வளவு டேஸ் வந்து இதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணனும்னு சொல்றாங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட்க்கு நீங்க புதுசா பிளான் பண்றீங்க. say for example 45 days கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இது 30 டேஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் சார். வேண்டாம் அப்படினு சொல்றீங்க. 15 டேஸ் நமக்கு எக்ஸஸா வேண்டாம். 30 டேஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ரீசெக் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம் நீங்க சொல்றீங்க. இதுக்கு எப்படி ஒரு பிளான் வந்து நீங்க கிரியேட் பண்ணுவீங்க? என்னென்ன பிளான் தான் கிரியேட் பண்ணுவீங்க? கொஞ்சம் ஸ்மார்ட் வர்க்கா பண்ணனும்னா என்ன பண்ணலாம்? ஒரு க்ளூ கொடுங்க. வர்க்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். வேற ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். வேற சிஸ்டமேட்டிக்கா வர்க் பண்ணனும். வர்க்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். வர்க்கிங் டைம்ஸ் என்ன பண்ணலாம்? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். டைம் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். 6 hours வர்க் பண்ணீங்கன்னா 8 hours. ஓகே இது எல்லாமே இருக்கு. Next one, track and monitor resources. Track and monitor resources. So the second point is சொன்னேன் இல்லையா? அதே இந்த பாயிண்ட் ஆன்சர் யாராவது சொல்லுங்க. Track and monitor the resources. Track பண்ண சொல்லிருக்காங்க. track பண்ணிக்கிறது அதே எப்படி சொல்றேன் இல்லையா? and monitor சொல்றேன். Second point என்ன சொல்றீங்க? create a project plan நீங்களே கிரியேட் பண்ணிட்டீங்க. சொன்னேன் இப்ப நிறைய பாயிண்ட் சொன்னீங்க சார். சிஸ்டமேட்டிக்கா வர்க் பண்ணுங்க சார். வெரி குட். டைம் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் சார். 6 hours இருந்து 8 hours வர்க் பண்ணோம்னா டேஸ் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிடும். 45 டேஸ் இருந்து 30 டேஸ் வரும். இது எல்லாமே சூப்பரா ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டீங்க. இத ட்ராக் பண்ண சொல்றாங்க. எடுத்துக்கோ. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ரிப்பீட்டடா மானிட்டர் பண்ணுங்க. சொல்லிட்டு ஒரு நாள் 2 நாள் ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் 6 hours வர்க் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? டேஸ் மறுபடியும் இன்கிரீஸ் ஆகும். மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க. எப்படி நோண்டிட்டே இருக்க? ஒரு क्वेश्चन முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி அன்னைக்கு क्वेश्चन மானிட்டர் பண்றதுனால தான் யூனிட் 1 ஓரளவுக்கு போகும். ஓகேவா? அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி சொல்றாங்க. லாஸ்ட் ஒன் யூஸ் ரியல் டைம் டேட்டா. எக்ஸாம்பிள் ஒரிஜினல் டேட்டா ஓகே. யூஸ் ரியல் டைம் டேட்டா. கரண்ட் டேட்டா ஓகே, ஒரிஜினல் டேட்டா ஓகே. வாட் இஸ் தி டேட்டா? company ஓகேடா. டேட்டா பர்ச்சேஸ் சிங்கிள் டேட்டா. கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான் ஒரே ஒரு டேபிள் சொன்னேன். கரெக்ட்டா ப்ராப்ளம் மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படினா கரெக்ட்டா முடியும். ரியல் டைம் டேட்டா டே பை